ஹாய், வெல்கம் பேக் டு கார்த்திஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட விமர்சனம் ரகு தாத்தா. கீர்த்தி சுரேஷ் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஹீரோவாக ரவீந்திர விஜய் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டிங் கேரக்டராக தேவதர்ஷினி, ரவீந்திரன், எம்எஸ் பாஸ்கர் இன்னும் நிறைய பேர் படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய கதை, ஹிந்தி எதுக்கிற ஒரு குடும்பமாக கீர்த்தி சுரேஷ் குடும்பம் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வருது. அவங்க ஊரெல்லாம் சேர்ந்து இவங்க புரட்சி பண்ணி ஒரு ஹிந்தி சபாவையே க்ளோஸ் பண்ண வச்சிடுறாங்க. இது ஒரு பீரியட் ஃபிலிமில் நடக்குது. பட் எந்த வருஷங்கள் படத்தில் மென்ஷன் பண்ணல. ஒரு பெண்ணடிமைத்தனம் இருக்கக்கூடிய பீரியடாக படத்தில் காட்டுறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்திலையும் கீர்த்தி சுரேஷ் படித்து பேங்க்குக்கு வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஆண் பெயரில் அவங்க புக்கும் கதை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் நான் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. தனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவன், இப்படி போகிற சூழலில் அவர் தாத்தாவன் எம்எஸ் பாஸ்கருக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துடுது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சொல்கிறாரு, அவனுக்கு கடைசி ஆச்சு, அவன் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிடுறாரு. இப்போது கீர்த்தி சுரேஷ் சருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது, இந்த ஹீரோ ஒரு மேல் சேவனிஸ்ட். ஆனால் கீர்த்தி சுரேஷ் கிட்ட தன்னை மறைச்சு, நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்ங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லி ஏமாற்றி இவர் கல்யாணம் பண்ணணுன்னு அவரு ஒரு சிந்தனையோடு வராரு. பட் இதை ஏமாந்து கீர்த்தி சுரேஷ் இவங்களை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத படத்துடைய கதை. இது ஒரு காமெடி படமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த காலகட்டம், கதை போகிற விதம், அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் ஃபிலிமாக உட்காந்து பார்க்கக்கூடிய கதை இல்லை. இது ஒரு 10 to 20 minutes பார்க்கக்கூடிய ஒரு கதை தான். இது ஒரு 2.5 hours உட்காந்து பார்க்குறதுக்கு கண்டென்ட்டே இல்லை. ஸோ ரொம்ப லேகியாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஓகே, கல்யாணம் தான் வரப்போது, கிளைமேக்ஸ் இதான் நடக்க போதுன்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். ஆனால் நம்மளுக்கு உட்காந்து நம்ம ஒரு சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு என்ன, இல்லை என்ன சொல்ல வராங்க, இல்லை காமெடியாக ரொம்ப ஹியூமராக இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு ஃபியூ சிரிப் சிரிப்பாக இருந்துச்சு. இடையில ஒரு 2 காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக படம் ஆவரேஜ் தான். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் நீங்கள் ஓடிடியில் ஒன்ஸ் ஃபேமிலியோட உட்காந்து ஒன்ஸ் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் ஓகேவான ஒரு படம் தான். நன்றி, வணக்கம்.